கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களோடு சேர்ந்து இந்த 2025 ஆண்டை காணுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒரு கொஞ்ச நேரம்தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இந்த செய்தி இருக்கும். ஆகவே உங்களுடைய சிந்தனையை சிதறாமலும், தூக்கம் வந்தால் ஒரு தண்ணீர் கொஞ்சம் குடித்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன செய்தது? ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனக்கு மிகவும் அன்பானவர்களே, புது சிருஷ்டி என்று சொல்கிறார். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இப்போ கானானுக்குள் அவர்களுக்கு வருவதற்கு அந்த நதி, யோர்தான் நதி, ஒரு பெரிய கஷ்டம் இருந்தது. அதிலிருந்து எப்படி வந்தார்கள் என்பதை நீங்கள் பின்னாலே படித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் எங்கே? கானானுக்குள்ளே வந்து விடுகிறார்கள். சரியா? அதனுடைய நடைமுறைகளை நீங்கள் பின்னாலே படித்து பாருங்கள். இப்போ கர்த்தர் அங்கே ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த கானானில் வாழ்ந்த மக்களை தேசம் அவர்களை கக்கி போட்டது. ஏன் கக்கி போட்டது என்று சொன்னால், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் இதுவரைக்கும் அவரை காத்து கொண்டிருந்தார். அவர்களை இப்பொழுது அவரை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டபடினாலே தேசம் அவர்களை கக்கி போட்டு விட்டது அப்படின்னு சொல்றார். அதாவது அந்த தேசத்தில் குடியிருக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு வந்து விட்டது என்பதை சொல்கிறார். அதாவது அவர்களுடைய கேடுகெட்ட வாழ்க்கையினாலே இதை குறித்து அவர் சொல்கிறார். ஆகையினாலே நீங்களும் இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்திற்குள்ளே, இந்த 2025க்குள்ளே, இந்த புத்தாண்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடியவர்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். கானானியர்கள் அங்கே இருந்தார்கள் அல்லவா, அவர்களை ஏன் அதை விட்டு ஓடினார்கள் என்றால், தேசம் கக்கியதென்றால் அவர்களுடைய துன்மார்க்கமான ஜீவியம் அப்படி சொன்னார். இப்போ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அதே துன்மார்க்கமான ஜீவியத்தை இந்த இஸ்ரவேலர்கள் எங்கே செய்தார்கள்? கானான் தேசத்திலே செய்தார்கள். சரியாப்பா உங்களுக்கு? ஆகையினால இஸ்ரவேல் தேசமானது, அந்த கானான் தேசமானது இஸ்ரவேலர்களை கக்கி போட்டு விட்டது. கிட்டத்தட்ட 1850 ஆண்டுகள் வரைக்கும் நாடு இல்லாமல், இனம் தெரியாமல், மொழி சரியாக இல்லாமல் பல விதங்களிலே அலைந்து கொண்டிருந்தார்கள். கிபி 70 தேசம் அவர்களை கக்கி போட்டுச்சு. பிறகு கிபி 1947 நாம சுதந்திரம் வாங்கினோம். அவங்க 48 சுதந்திரம் என்ன செஞ்சாங்க? வாங்கினாங்க. நீங்கள் அதை இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1850 வருடங்கள் தேசம் அவர்கள் இணைஞ்சிருச்சு. கக்கி போட்டது. கக்கி போட்ட மட்டுமல்ல, வரைபடத்திலே இல்லை, இஸ்ரவேல் இல்லாமல் போயிடுச்சு. அது பிறகு 48க்கு மேலே அவங்க வந்தாங்க. இதை உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சில வேதத்திற்கு வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளே சொல்லி வருகிறேன். இப்போ நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 2025க்குள்ளே வந்துட்டேன். நானும் வந்துட்டேன், நீங்களும் வந்துட்டீங்க. எனக்கு இந்த துண்டைக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா,
அது விட்டுருக்கா? கூடியிருக்கத்தான் செய்யுது. புரியுதா உங்களுக்கு? இந்த தொண்டை பிரச்சனை இருக்கு இல்லையா? எங்க நீங்கள் என்ன சொல்ல முறைப்படி என்னை பார்த்து கேட்கணும். இப்படியெல்லாம் இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தியாரு. 2024 தானே உங்களுக்கு தொண்டை கட்டியிருக்கணும். இப்போ 25லேயும் தொண்டை கட்டியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் அதுதான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு விவரம் சொல்ல பாருங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து, நீங்கள் மார்க் சுவிசேஷத்து 4ஆம் அதிகாரத்தை வீட்டிலே படிச்சுக்கோங்க. சீடர்களை அழைத்து கொண்டு என்ன செய்கிறாரு? அக்கறைக்கு போவோம்னு சொல்கிறார். இப்போ அவர் அக்கறைக்கு போவோம்னு சொன்ன உடனே அவர் அக்கறைக்கு போயிட்டாங்க. அக்கறைக்கு போன உடனே அவங்க எங்கே போனாங்க? ஏதாவது நல்லா பந்தி சாப்பாடு வீட்டுக்கு எதுக்காக போனாங்களா? நேரம் எங்கே போகிறாங்க தெரியுமா? கெதரேன் அந்த ஆற்றுல ஒரு கல்லறை தோட்டம் அங்கே இருக்குது. அந்த கல்லறை தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவனாலும் கட்ட முடியாதவன், 10 பேர் சேர்ந்தாலும் கூட அவனை கட்ட முடியாது. அப்படி ஒரு பிசாசு பிடிச்சவன். அந்த வழியாக யாரும் போகவும் வரவும் முடியாது. கற்களால் தான் உடலை கீறிக்கொண்டு, சங்கிலிகளினால் தன்னுடைய அவங்க கட்டியிருக்க சங்கிலியெல்லாம் அத்தெறிஞ்சிருவான். போகிறவங்க வர்றவங்கெல்லாம் காயப்படுத்திக்கிட்டு இருந்தான். இப்போ நல்லா கவனமாக கேளுங்க. 4ஆவது அதிகாரத்தில் நம்ம அப்படி வாசிக்கிறோம். அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னாப்புல. நல்லா கடலில் போகிறாங்க. இப்போ 5ஆம் அதிகாரம் இணைஞ்சிருச்சு. அக்கறைக்கு இணைஞ்சாச்சு, வந்தாச்சு. அங்கே ஒருத்தன் யார் வர்றது? கல்லை எடுத்துக்கிட்டு பல்ல ஐன்னுட்டு தான் நினச்சிதான் வாரான். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அதனால் 2025 ஏதோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அளவில் பெரிய சிறப்பு மாதிரி தெரியாது. இது வேதனையின் காலம். உச்சக்கட்டத்தில் வந்து நிற்கிது கடைசி காலம். ஆனால் என்ன சொல்ல வர அப்படின்னா, எப்படி அந்த யோர்தான் நதியானது கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது தடையாக இருந்தது. இந்த ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்து கொண்டு தெரிகிற போறவர்கள் கால்பட்ட உடனே அது வற்றிட்டோ, அதுபோல நமக்குள் இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் இவைகளுக்கு மத்தியிலும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? உதாரணமாக சொல்கிறேன் பாருங்க. பவுலுக்கு வந்து எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது, நீ அடிக்கடி அது கொட்டுது, அதுக்காக ஜோம் பண்ண. ஆண்டவர் சொன்னார், நீ ஜோம் பண்ண வேண்டாம், இந்த பலகீனமான நேரத்தை என் பலன் உன்னோட என்ன செய்யும், பூரணமாக என் கிருபை இருக்கும் சொன்னார். ஆக நான் பலவீனத்தை குறித்தல்ல, அவருடைய கிருபையை குறித்தேன்னு சொல்கிறார். இப்போ அவர் ஊழியம் செய்கிறாருங்க. ஆண்டவர் வல்லமையாக கிரியை செய்கிறாரு. என்னென்னலாமோ செஞ்சாலும் கிரியைகள் நடக்குது, எல்லா அற்புதங்கள் நடக்குது, எல்லாமே நடக்குது. ஆனால் கூட வந்து இருக்கிற நேரம் எந்த நேரம் தெரியுமா? சாத்தான் அவர் தலையில் கொட்டுகிற நேரம். சாத்தான் தலையில் கொட்டினா அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் இந்த ஆசீர்வாதபுரம் என்று சொல்லி இந்த ஜெபமலை இருக்கு பாருங்க, அங்கே நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ இந்த கணக்கு, வாய்ப்பாடு இதுகள்லாம் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி சொல்லிகிட்டே வருவாங்க. அப்படி சொல்லிகிட்டே வரும்போது நாங்கள் ஒருத்தன் வந்து தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னா, இந்த ரைட்டாக சொன்னவன் தப்பாக சொன்னவனை அவனை கொட்டுறா அப்படின்னு வாத்தியார் சொல்லுவார். அவனை என்ன செய்ய, கொட்டு அப்படிம்பாரு. அவன் என்ன செய்வான் அப்படின்னா, ஓங்கி நங்குன்னு கொட்டிடுவான், அவனுக்கு வலிக்கும். அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா, மவனை நீ மாட்டாமே அந்த போவ அப்படின்னு அவன் வருஷம் கடந்தான் காத்துக்கிட்டே இருப்பான். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இவன் தப்பாக சொல்லிடுவான், இவன் ரைட்டாக சொல்லிடுவான். அன்னை கொட்டு வாங்கினவன் நீ அவனை கொட்டுறா அப்படின்னா அவன் என்னைவான் அப்படின்னா, இப்படி தேப்பாங்க டவுசரில், இப்படி தேப்பேன். தேய்ச்சிட்டேன். அவனுக்கு எவ்வளவு அவங்க அப்பா அம்மாட்ட பால் குடித்து வளர்ந்து சோறு சாப்பிட்டு எவ்வளோ பிளம் நெஞ்சு அந்த பிளத்தோடு சேர்ந்து அவனை நங்குன்னு கொட்டுவான். நீ எனக்கு நீ கொட்டுவீங்களடா? என்ன இயேசு நசரா இயேசு சிலுவையேறப்பட்டு உயிர் தெழுந்தாரு அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு தெரியுத, எனக்கு விரோதமா நான் யாரையாவது பிடிச்சிருந்தா விரட்டி விட்டுருத, என்னென்னலாம் பண்ணுற? கொட்டியிருப்பானா கொட்டியிருக்க மாட்டானா?
ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் அவனோட உட்காந்துக்கிறாரா? யாரோட? பவுலோட, அவரோட இருந்து கொள்கிறார். அவருடைய கிருபை என்ன செய்கிறது? தாங்குகிறது. இப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படிங்கிறார். இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கார், முன்னால போறார். இந்த சங்கீதம் முடியும் போது பார்த்தீங்கன்னா நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும், பின்னால வராரு. ஆனால் அந்த மரண இருளில் மாத்திரம் அவர் என்ன செய்றாராம்? என் பிள்ளை பயப்படுவான் அப்படி கூட இருக்கிறாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கண்ணதாசன் ஒரு அருமையான ஒரு பாடல் பாடினார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னாரு. எல்லாருடைய குடும்பங்களும் நடக்குது இல்லையா? ஒரு ஆள் சுகம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னா இந்த சுகமில்லாத ஆளை என்ன செய்வாங்க? பார்க்கறதுக்காக உறவுகள் வரும், வீடு வரைக்கும் இணைவாங்க, வந்து விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு சொல்லிட்டு மனைவி மாறுறதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி பார்த்து அதெல்லாம் பரவாயில்லன்னு டாக்டர் சொல்லியிருப்பார். அப்படி உங்களுக்கு எது ஆகும், அப்படி இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அப்படி சொல்லியிருப்பார். இந்த உறவுகள் வந்து விசாரிப்பாங்க. இப்படித்தான் எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் பெரியப்பாவுக்கு இருந்துச்சு, நல்ல தேங்காய் இருந்தார், நல்லத்தான் சாப்பிடுவார், திடீர்னு போயிடுச்சுப்பான் விசாரிக்க வந்தவன். புரியுதான்னு சொல்கிறது? இப்படி என்னமோ அன்னைவாங்க உறவுகள்லாம் விசாரிச்சுட்டு இன்னைக்கு நாளைக்கு அப்படின்ட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ வீதி வரை மனைவி, அவன் அந்த அந்த மனுஷன் இறந்துட்டா அந்த பாட்டினுடைய அர்த்தத்தின்படி சொல்லுகிறேன், நம்ம கலாச்சாரத்தின் அடிப்படையிலையும் வீதி வரைக்கும் மனைவி வருவாங்க. அதுக்கு அடுத்து விட மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்க, தலையெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு அந்த அம்மா அழுதுகிட்டு, ஐயோ போறீங்களே போறீங்களே போறீங்களே. எத்தனை தடவை சொல்லியிருக்கும் இந்த அம்மா, அட பாவி என்னைய காலை ஒடிச்சு போட்டியே, நீ இப்படி அடிச்சு போட்டியே, போனவன் அப்படியே பேரணும் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்போம். சொல்லியிருக்குமா? உனக்கு உன் கையில் பாம்பு கொத்த, உனக்கு அப்படியாக இப்படியாக எல்லாம் சொன்ன ஆளு தான் இப்போ நிஜமாவே நடந்து போச்சு. அழும், நான் எப்போ பார்ப்பேன் அந்த வேதனை. அது வீதி வரை மனைவி. காடு வரை பிள்ளைன்னா என்ன? பிள்ளை இருந்தால் என்ன செய்யும்? காடு வரைக்கு புதைக்கிறதுக்கு என்ன செய்யும்? அந்த மண்ணை அந்த மண்ணை போடும் இல்லையா? கொல்லி வைக்கிறதா இருந்தால் இங்கேருந்து என்ன செய்வாங்க? தூக்கிட்டு வருவாங்க. இதுதான் ஒரு மனுஷன் வாழ்க்கை, இதுதான். ஆனால் கடைசி வரைக்கும் யாரோ அப்படின்னு அந்த பட்டினத்தாருக்கு தெரியலை. கண்ணதாசன் வந்து எழுதியிருக்கிறாரு, ஆனால் பட்டினத்தார் பாடல் அது. புரியுதான்னு சொல்றது? ஆனால் பைபிள் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது சொன்னால், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இப்போ நல்லா கவனமாக கேளுங்க. ஸ்தேவானை வந்து கல்லெறிகிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுறாரு. அங்கே இயேசுவானவர் எழுந்து நிற்கிறாராம். பைபிள் என்ன சொல்லுது? அவர் சிங்காசனத்தில் போய் அமர்ந்தார்னு சொல்லுது. அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்தேவான் மரிக்கும் போது அவர் எழுந்து நின்று வரவேற்றார்ன்றிருக்கு. ஏங்க, வாத்தியார் உள்ளே வந்தால் பிள்ளைகள் இருந்துச்சு நிற்பாங்க, ஹெட் மாஸ்டர் வந்தால் வாத்தியார் இருந்துச்சு நிற்பார், கல்வி அதிகாரிகள் வந்தால் ஹெச்எம் இருந்துச்சு நிற்பாங்க. அப்படித்தானே? ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், ஸ்தேவான் எவ்வளோ சிறிய ஆளு. ஸ்தேவான் வர்றாரு, எங்க பரலோகத்துக்கு வர்றாரு. ஏன்னா உயிர் போக போகுது. இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அந்த வசனம் சொல்லுது இல்லையா? நிற்காரு. யா எதனால? அவனை ரட்சித்துட்டோம், அவன் நமக்காக அவன் கல்லறி வெட்டுவாரான், மண்ணறி வெட்டுவாரான் அப்படின்னா பிள்ளையின் உறவு. புரியுதா உங்களுக்கு? ஸ்தேவானுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க மூச்சு யாருடைய மூச்சு? அவருடைய மூச்சு. அப்போ அவர் எழுந்து நின்று நம்மளே வரவேற்கிறார். இப்ப முகம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு? தேவதூதன் முகத்தை போல இருந்துச்சான். இப்ப புரியுதா நான் சொல்றது? என்னதான் அந்த 2024 கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் இப்போ செழுமையான உபதேசத்தெல்லாம் நான் பேச மாட்டேன். நான் சொல்ல புரியுதா? சரியா பேசுகிறேன். வந்தாலும் எப்படி அந்த ஸ்தேவானுடைய முகம்
தேவதூதனைப் போல பிரகாசித்தபடினால அவனை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த, நல்லா கவனமாக கேளுங்க, சவுல் என்பவன் பவுலாக மாறி கர்த்தருக்காக வல்லமையான ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்தில் துயரப்பட்டவன் அப்படியே மூழ்கி போய்விடுவதல்ல. ஏனென்றால் என்னோடு வருகிறவர், இம்மட்டும் காத்தவர் என்னோடு என்ன செய்கிறார்? வருகிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். இப்போ வசனத்தெல்லாம் கவனிங்க, புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளை அவர் காப்பாற்றி இருக்கிறார். இப்போ நம்ம புது சிருஷ்டியா நம்மளை வெளிப்படுத்தணும். ஏன்னா நமக்குள்ள சுயாதீனமாக நடக்கக்கூடிய சுதந்திரம் இருக்குது. இந்த சுதந்திரத்தை நம்ம அவர்கிட்ட கொடுக்கணும், அவர் நடத்தும்படியாக கொடுக்கணும். இதுதான் ரகசியம். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய சுயாதீனத்தை, நம்முடைய சுதந்திரத்தை நீர் நடத்தும் ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிடணும். அப்போ இந்த 2025 வந்து உங்களுக்கு எவ்வளவு ஒரு பாடுகள் இருந்ததாக இருந்தாலும், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை நினைச்சாது, சேதப்படுத்தாது. கண்களால் பார்க்கிறோம், என்னெல்லாமோ நடந்துகிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம், காதுகளால் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், அது உன்னை சேதப்படுத்தாது. ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு என்ன செய்கிறார்? இருக்கிறார். இப்போ உதாரணம் எடுத்துக்கோங்க. இப்போ ஆண்டவர் சொன்னாரு வாங்க அக்கறைக்கு போகணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. யார்? இயேசு தூங்கிக்கிட்டு இருக்காரு. காற்றும் புயலும் கடுமையாக சீருது. சீரும்போது இவங்க பயப்படுறாங்க. கடல் மூழ்க போகுது, இந்த இது மாதிரி மூழ்கிற மாதிரி வருது. பயம், ஐயோ சாக போகிறோமே சாக போகிறோமே, அவங்க வருத்தம் இல்லையா இப்படி கலந்து உறங்குறீரே அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்ம பிரயாணம் வந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ செத்தா யாரும் சாகணும்? சொன்னவர் தானே சாகணும், அவர் தானே கூட வந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவரை நம்பித்தானே அவங்க இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு பயம் வந்தது காரணம் என்ன தெரியுமா? இயேசு தங்களோடு இருந்தும் அவர் இவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்தும், எவ்வளவோ அற்புத அடையாளங்கள் செய்த பார்க்குறாங்க. ஆனால் இது அவங்க உள்ளத்துக்குள்ள என்ன செய்யலை, நிலை கொண்டு இல்லை. இப்போ புரியுதா உங்களுக்கு? நிலை கொண்டு இல்லை, அதனால தான் பயம் வந்துச்சு. அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, அது எப்படியா என்ன செய்ய முடியும் அப்படி நினைச்சிருந்தா அந்த பயம் வருமா? ஆட்டோமேட்டிக்காக இவர் எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அதற்கு முன்னாலே அது நினைஞ்சிரும். இவங்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நினைஞ்சிரும், அமர்ந்து விடும். அப்போ இந்த 2025க்குள் சென்றிருக்கிற நமக்கு வந்திருக்கக்கூடிய நமக்கு புயல் வரலாம், காற்று வரலாம், எது வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். ஆனால் இயேசு என்னோடு இருக்கிறார். அது எப்படிப்பட்ட இயற்கையாக இருந்தாலும் செயற்கையாக இருந்தாலும் அத்தனையும் மாற்றக்கூடியவர் இயேசு என்னோடு இருக்கிறார். இருக்கிறவைகளை இல்லாதவையாய், இல்லாதவைகளை இருக்கிறவையாய் அழைக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த எண்ணம் நமக்குள்ளே வருகிற பொழுது, பிரியமானவர்களே, இந்த சிந்தனை வருகிற பொழுது நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். நீங்கள் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிங்க. ரோமர்கள் நிருபம் பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் நல்லா பாருங்க, இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்க மனம் புதிதாகிறபடினாலே மறுரூபமாகுங்கள். புது சிருஷ்டினா என்ன தெரியுமா? மறுரூபம் ஆகிறது. தண்ணீர் வந்து திராட்சரசமா மாறிடுச்சு. ஒரு நாளும் ஒரு மனிதனாலும் தயாரிக்கப்படாத ரசமாக டேஸ்டா இருக்குது. இதுக்கு முன்னால தண்ணிக்கு ஒரு நிறம் கிடையாது. நீங்க கையில எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், கீழே ஊத்துனா ஒரு மாதிரி இருக்கும், அது குடத்துக்குள்ள இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். தண்ணீருக்கு நிறம் இல்லை, குணம் இல்லை, மனம் இல்லை, ருசி இல்லை. ஒரு சாப்பாடு நல்லா இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? சப்புன்னு இருக்கு அப்படிம்போம். அப்படித்தானே சொல்லுவோம்.
சப்புன்னு இருக்கும்போ. நிறைய பேர் சப்பி போட்டுருந்தது அது வேற இருக்கு, சப்புன்னு இருக்கு அப்படிம்போம். ஆனால் இப்போ இவன் என்ன சொல்றானா, இப்படி ஒரு ரசத்தை இதுவரைக்கும் என்ன செய்யல உலகம் கண்டுகொள்ளல, அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. ஏன்? அது மறுரூபம் ஆயிருக்கிறது. இப்போ புது சிருஷ்டியாக என்ன செய்கிறது, எங்கே போய் கொண்டு இருக்கிறது, ஜனங்கள் மத்தியில் போய்கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்முடைய எண்ணம் புதிதாகினால் நாம் மறுரூபம் ஆகுவோம். எங்க இருந்தா வரும்? எண்ணத்திலிருந்து தான் வரும். நம்முடைய சிந்தனை புதிதாக வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின் அடிப்படையில் இது புதிதாகிற பொழுது, நம்முடைய எண்ணம் புதிதாகிற பொழுது அது என்ன நடக்கிறது சொன்னால், நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நல்லா ஒருத்தருக்கு அந்த இந்த புது சிருஷ்டிங்கும் போதே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த புது சிருஷ்டியாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இந்த 2025 நமக்கு எப்படி தான் இருக்கும், வேதனையாக தான் இருக்கும். நம்ம மறுரூபமாகலினா 2025 வேதனையாக தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சும்மா வேணா சொல்லிட்டு போகலாம் பிரசங்கத்தில், இன்று கண்ட எத்தியன் இனிமேல் காண்பதில்லை, உனக்கு முன்னால கதவெல்லாம் திறந்து கிடக்கும், நீ வாட்டை கொள்ளையடித்து கொண்டு எல்லாத்தையும் போகலாம். பைபிள் அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, அது கோரேசுக்கு சொன்னது. இவங்க பூரா என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா, 200 வருஷத்துக்கு முன்னாடி இறைமையா தீர்க்கத்தை சொல்லுவார், கோரேசுங்கிற ராஜாவுக்கு சொன்னது. அதை விசுவாசிக்கு சொல்லி பூரா கேலண்டர் பூரா எழுதி போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கதை பூரா திறந்தான் கிடக்கும். இந்த பெல்தாச்சார் ராஜாத்தில் இவங்க போய் எரிஞ்சிருவாங்க, கொள்ளையடிப்பாங்க. உண்மைதான். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இவங்க அதை புரிஞ்சுக்கல. வாதைனா என்ன, கூடாரத்தை அணுகாதுன்னா என்னன்னா, அதாவது மோசே அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதாவது தேவன் வாசம் பண்ணுகிற கூடாரம். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த கூடாரம் தேவன் வாசம் பண்ணுகிற கூடாரமாக இருந்தால் 100க்கு 100 இருந்தால் எனக்கு இப்போ தொண்டைக்கட்டு மாதிரி இருக்கணும். நான் 100க்கு 100 சரியாக இருந்தோம்னா, இந்த பயல்படி இருந்தோம்னா இப்போ இந்த தொண்டைக்கட்டு இருக்காது. புரியுதா? நான் அப்படியே இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் மைனஸ் அதில் இருக்கிறேன்னு வைங்களேன், நானும் விசுவாசத்தில் நான் இருக்கிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அந்த வாதையானது நம்மளை சேதப்படுத்தாது. காய்ச்சல் வரலாம், என்னத்தையாவது 2 சளி கிளிக்கு மாத்திரையை போட்டு சரியாக ஓடி போயிடும். கொரோனா மாதிரி நினைச்சாது தூக்கிட்டு போகாது. எப்ப இந்த கூடாரம் இயேசு வாசம் பண்ணுற கூடாரமா இருக்கணும். நீ வாட்டுக்கு கட்டின வீட்டில் கொண்டு அந்த வசனத்தை போடுறதுல ஒரு புண்ணியம் இல்லை. ஏங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த இது இருக்கு, இதெல்லாம் இந்த இப்படி ஒவ்வொரு பொருட்கள் பூராமே கள்ளத்தனமாக சம்பாரித்து அந்த வீட்டை கட்டி அந்த வீட்டில் நம்ம குடி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்சி கொண்டு வருவாங்க, கிரைண்டர் கொண்டு வருவாங்க, எதெல்லாமோ கொண்டு வருவாங்க. எவ்வளவு எண்ணத்தை கொண்டு வரமோ கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கொண்டு வர முடியாது. என்ன கொண்டு வர முடியாது? நல்ல தூக்கத்தை கொண்டு வர முடியாது. கொண்டு வர முடியும்னு நினைக்கல? முடியவே முடியாது. இவன் கொண்டு வந்திருக்க மிக்சி, இவன் கொண்டு வந்திருக்க கிரைண்டரு, இவன் கொண்டு வந்துருக்கிறதுக்கு பூராமே கணக்கு பார்த்துக்கிட்டு விடிய கணக்கு பார்த்து 2-3 நாள் கணக்கு பார்ப்பாங்க. அதில் தூக்கம் போயிருமா? இவனுங்களுக்கு பூரா செய்யணுமே, என்ன செய்யணும்னு சொல்லி அதில் பூரா தூக்கம் போயிடும். இதெல்லாம் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு தூக்கம் போயிடும். இந்த வீடே அநியாயமாக தாடா கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த தூக்கம் போய் கடைசியில் டாக்டர்கிட்ட போய் நிற்பாங்க. அவன் நீ சோறு சாப்பிடக்கூடாது, இங்கே நல்ல பட்டு மஞ்சள் கட்டில் இருக்கும், கட்டிலையும் படுக்கக்கூடாது, கீழே ஒரு பாய் விரிச்சு தான் படுக்கணும், நல்ல அருமையான தலையானை பஞ்சு தலையானை இருக்கும், தலையானை தலைக்கு வைக்கக்கூடாது, சுடு தண்ணி தான் குடிக்கணும், கேப்ப குழு குடி, தொண்டையில் கத்தி வச்சிருவான் அவன். இப்போ புரியுதா உங்களுக்கு? வேற எங்கே தூக்கம் வர? எனக்கு சொந்தக்கார ஒரு ஆள், என்ன சித்தப்பா அப்படியே பீக்கிட்டிக்கலை மெடிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன செய்ய, டாக்டர் சோறு சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. எனக்கு நைட்டு அப்படி பருக்கையை அள்ளி போட்டால் சடப்பட மழை பெஞ்ச மாதிரி கேட்கணும்.
அதில் ரசம் ஊற்றணும், துவையல் வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கமே வருங்க. நான் நல்லா தூக்கிட்டு சாப்பிட்டு அவரோட சத்தியே போயிட்டார். அப்போ நல்லா யோசித்து பாருங்க, ஏங்க 2 இட்லி சாப்பிட்டா எப்படி தூக்கம் வரும்? இந்த டாக்டர்களுக்கும் கொஞ்சம் கூறு காணாது உங்களுக்கு, அப்படித்தானே? 2 இட்லியை சாப்பிடு, சுகர் உனக்கு இருக்கா, அவன் எப்படி தூக்கம் வரும்? சின்ன பிள்ளைய ஏன் அழுகுது? அந்த பிள்ளைகளுக்கு வயிற்றுக்கு பால் இல்லைன்னா அழுதுகிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியுதில்ல நல்லா. இப்போ 2 இட்லியை சாப்பிட்டா எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வரலாம் மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க, தூக்க மாத்திரை. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கே தான் வரேன். கர்த்தர் இருந்தார் அப்படின்னா ஒழுங்கா வட்டிக்கு வாங்காமல், லஞ்சம் வாங்காமல், அது வாங்க இது வாங்க, ஒழுங்கா வீடை கட்டி நல்ல ஒரு சாப்பாடை போட்டு படுத்தாங்கன்னா அழகாக தூக்கம் வருங்க. அடுத்தவன் சொத்துலே ஆட்டையை போட்டு கடைசியில் டாக்டர்கிட்ட ஆட்டையை போட்டு அப்புட்டே அவன் வாங்கிட்டு போயிடுறான். புரியுதா? இன்னொரு காலம் வருது, அதை இப்போ நான் சொல்ல விரும்பல. அவ்வளோ மோசமான ஒரு காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். அப்போது இந்த புத்தாண்டை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், என்னை எதிர்த்து வரக்கூடிய எதிர் நீச்சல் போட்டு நான் போக வேண்டும் என்றால், கர்த்தரை பற்றி அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்தது போல இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் என்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எழுதியிருக்கிறபடி நான் சரியாக நடப்பேன். அப்படி நான் நடக்கிற பொழுது புதிய மனிதனாக இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு புது சிருஷ்டியாக இருப்பேன். என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனையானது அது புதிதாகிறபடினாலே நான் ஒரு மறுரூபமாக காட்சி அளிப்பேன். பழைய பாவியாக அல்ல, பழைய மோசமானவனாக அல்ல, நன்மை செய்கிறவனாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக நாம் காணப்படுகிறோம் என்று சொன்னால், நாம் இந்த புத்தாண்டு நமக்கு விசேஷித்த ஆண்டாக, நன்மையின் ஆண்டாக அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, வயல்வெளி வரப்புகள் தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை அழகாக அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே என்னதான் இவர்கள் ஆற்றை கடந்து இந்த யோர்தானை கடந்து அவர்கள் கானானுக்குள் போனாலும் எல்லா ஜனங்களையும் கக்கி போட்டது போல அந்த கானான் அவர்களை கக்கி போட்டு எத்தனை வருஷம் நாடு இல்லாமல் தெரிஞ்சாங்க? மறந்துட்டிய? எத்தனை வருஷம்? 1800 வருஷத்துக்கு மேலே நாடு இல்லாமல் தெரிந்தார்கள். அப்போ கர்த்தர் அவர்களுக்குள் இருந்து அவர் பேச்சை கேட்டுக்கொண்டு இருந்திருப்பாருன்னா தாவீது ஆண்ட அந்த சிங்காசனத்தை விடுவாரா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தால் மட்டும் போதாது, புது சிருஷ்டியாயிருங்கள். புத்தாண்டிலே நீங்கள் புதுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் குடும்பத்தில் அனைத்தும் நீங்கள் வியக்கக்கூடிய அளவிலே புதுமையாக நிகழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இருகரம் கொண்டு உங்களை வாழ்த்துகிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.